The cutting-edge Earth observation satellite developed in collaboration with NASA will be launched on July 30th. Riding aboard India's indigenous GSLV F-16 rocket, the satellite will be placed in orbit at an altitude of 740 kilometers. Designed with an advanced radar technology, the satellite will offer continuous imaging of the Earth even though clouds and rainfall. Its capabilities extends to directing landslides, adding disaster response, and monitoring climate change, making it a vital asset not just for India and the United States, but for the global environmental management and scientific research. ஜூன் இந்த மாதம் ஜூலை 30ஆம் தேதி என்ஐசா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் செயற்கைக்கோளை இந்தியாவில் உள்ள நாமளே தயாரித்த ஜிஎஸ்எல்வி F-16 விண் ஏவுறுதி மூலம் விண்வெளிக்கு அனுப்ப போகிறோம். 740 கிலோமீட்டரில் கொண்டு விட போகிறோம். இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செயற்கைக்கோள். இதில் 2 முக்கிய பேலோடு இருக்குது. ஒரு எஸ் பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார்னு சொல்லுவோம். அது மாதிரி எல் பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார். எல் பேண்ட் எஸ்ஆர் ஜேபிஎல் லேப் யூஎஸ்ஏல இருந்து அவங்க தயாரித்தது. எஸ் பேண்ட் இந்த செயற்கைக்கோள் இது பார்த்தீங்கன்னா அந்த பேர் நம்ம தயாரித்தது. சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் செயற்கை இது பேரோடுனா என்னன்னா, மேகம் இருந்தாலும் மழை இருந்தாலும் எல்லா ஆல் வெதர் கண்டிஷன்ல 24 மணி நேரமும் போட்டோ இந்த பூமியை வச்சு போட்டோலாம் எடுக்க முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு செயற்கைக்கோளாகும். இது ஒரு முக்கியமான செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் பூமியில உள்ள பழங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், பூமியில உள்ள இந்த சில நிலச்சரிவு, இந்த மாதிரி டிசாஸ்டர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படும். ஒரு 12 நாளைக்கு ஒருக்கா பூமியை ஃபுல்லா போட்டோ எடுக்க முடியும். எடுத்து குளோபல் கம்யூனிட்டி, இந்தியாவுக்கு மட்டுமல்ல அமெரிக்கா மட்டுமல்ல, குளோபல் கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். ஆதித்யா L1 நம்ம கழிஞ்ச வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டு அந்த L1 ஆர்பிட் இங்கிருந்து பூமியிலிருந்து 1.5 கிலோமீட்டர்ல கொண்டு விட்டோம். இந்த வருஷம் ஜனவரி 6ஆம் தேதி 5 டெராபிட் டேட்டா, சயின்டிபிக் டேட்டா, சூரியன் ஆராய்ச்சி செய்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு இதுவரை கிட்டத்தட்ட 20 டெராபிட் டேட்டா அனுப்பியிருக்கோம். நீங்க வீடியோ பாருங்க, நாங்க போட்டிருக்கோம். கொரோனா மாஸ் டிடெக்ஷன் அதை சொன்னா உங்களுக்கு சரியாக புரியாது. அது இந்த வீடியோ கிட்ட